See, whether they say Jesus is the Lord or not, everybody is saved. இயேசுதான் சொந்த ரட்சகர் அப்படின்னு சொல்றாங்களோ சொல்லலையோ, எல்லாருக்காகவும் செலுத்தப்பட்டாயிற்று, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். எப்படின்னா, இப்போ சூரியன் உதிக்குது, யாரெல்லாம் உண்மையான தெய்வத்தை உண்மையான மெய்யான வழியில் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உதிப்பேன், மற்றவங்களுக்கு உதிக்க மாட்டேன்னு சொல்லுதா? சொல்லலை. கடவுள் இயேசுவை பூமிக்கு அமிச்சார். கிறிஸ்தவங்களுக்கு அமிச்சாரா, பூமிக்கு அமிச்சாரா? Right? The sun that rises, it rises for everybody. God sent Jesus. He did not send Jesus for Christians. He sent Jesus for the world. So the work of Jesus, when accomplished 2000 years ago, then it was finished. The salvation for the world is already done. இயேசு இந்த பூமிக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தப்பவே என்ன முடிஞ்சிச்சு? இந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாம், செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் முடிந்து விட்டது. அவர் உலகத்தை என்ன பண்ணிட்டாரு? ரட்சித்து விட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, the world is already saved. Amen. என்னன்னு கேளுங்க. இயேசு சொல்லும்போது, நீங்க புறப்பட்டு பூமி எங்கும் போய் சாட்சிகளா இருங்கள், சீஷராக்குங்கன்னு சொன்னார். இயேசுவே மெய்யான தெய்வம், மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரா? இட்ஸ் நாட் ரியலி தட். நீங்க அந்த டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் போகும்போது அது மேபி வரலாம். ஆனா உன்னை இயேசு அமிச்சது, அவர் தான் மெய்யே இதெல்லாம் பொய்யே அப்படின்னு ஊரெல்லாம் போய் கத்துன்னு என்ன பண்ணல, சொல்லல. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. He said discipleship பண்ணுன்னு சொன்னாரு, சீஷராக்கு சொன்னாரு, நீ வாழ்ந்து காட்டுன்னு சொன்னார். ப்ளீஸ் கெட் திஸ் ப்ராப்பர்லி. இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க வாழ்ந்து காட்டாம, சீஷத்துவம் பண்ணாம, இதுதான் மெய்யே இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் என்ன வருது? பிரச்சனை வருது. நீ வாழ்ந்து காட்டு, அவன் உன்கிட்ட வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்ய, அளவில்லாம செய்ய, முடிஞ்ச வரைக்கும் நல்லதா பண்ணு. ரைட்? 2000 ரூபாய் கொடுங்கன்னு வந்தாங்கன்னா, என்ன 2 கோடி ரூபா வச்சுக்கோங்க, கொடு. எப்படிங்க 2000 ரூபாய் கேட்டா 2 கோடி கொடுக்குறீங்க? எங்க அப்பா என்ன நல்லா வச்சிருக்காரு, எங்களுக்கு நிறைய இருக்கு, நாங்க தரோம், நீங்க வச்சுக்கோங்க பிரதர், நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு. அவன் என்ன பண்ணுவான்? That is Christian life. அது வந்து சாட்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சீஷத்துவத்தை என்ன பண்ணும்? செய்யும். அதாவது எங்க அப்பா எனக்காக இவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, சே நான் வந்து எங்கேயோ இருந்துட்டேன்ப்பா, பன்னிக்குட்டையில கடந்துட்டேன்ப்பா, நான் என்ன வரேன், அப்பா வீட்டுக்கு வரேன் அப்படின்னா வரியா? இப்ப நீ அப்பா வீட்டுக்கு வரதா இருந்தா நீ இதெல்லாம் செய்யணும். என்ன செய்யணும்? அப்ப நடத்த அவன சால்வேஷன் பிரேயர்ல. பேதுரு கிட்ட என்ன நடந்துச்சு? நாங்கள் ஜீவனுக்கு ஏற்ற அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பேதுரு கிட்ட வந்து வருவாங்க. அப்ப ரட்சிப்படைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவன் வந்து ரட்சிப்படைய என்ன பண்ணணும்னு கேட்கணும். அந்த மாதிரி உன் லைஃப் இருக்கணும். ரைட்? கேக்குதா உங்களுக்கு? நான் டோட்டலா சுவிசேஷம் சொல்லாதீங்க, சுவிசேஷம் யாருக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லலை. The dominant way of your living should be testifying and discipling. உங்க வாழ்க்கையோட முக்கியமான பங்கு சாட்சியாய் வாழ்வதிலும் சீஷத்துவத்திலும் இருக்கணும். வெறும் வாய்ப்போக்கில் மற்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இயேசுவை கும்பிட்டாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும், அங்கெல்லாம் போனீங்கன்னா எதுவும் நடக்காது அப்படி பேசிட்டு வாய் சவடால் அடிச்சுட்டு கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வல்லமை உள்ளவனா, அதிகாரம் உள்ளவனா, கிறிஸ்துவை காண்பிக்கிறவனாய், நன்மை செய்கிறவனாய், பிறருக்கு தேவையானதை செய்து முடிக்கிற வித்தியாசமான கிறிஸ்தவனா வாழ்.